ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்கால சூழலுக்கு ஏற்ப புதிய சட்டங்களை கொண்டுவரும் முயற்சியில் மத்திய அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் வேளாண் புத்தாக்க நிறுவனங்களின் மையமாக மாறி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் இன்று மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜெனிக் சின்னர் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் 84வது அகில இந்திய சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டில் அவர் இன்று கலந்து கொண்டு உரையாற்றினார். ஒழுக்கம் மற்றும் விவாதத்தை சட்டப்பேரவைத் தலைவர்கள் வலியுறுத்த வேண்டும் என்றும் பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வை காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கை மற்றும் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் அவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டார். இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த ஆண்டுக்குள் ஒரே நாடு ஒரே தேர்தல் பணிகள் பூர்த்தியடையும் என்று தெரிவித்தார். அனைத்து சட்டப்பேரவைத் தலைவர்களும் உறுப்பினர்களும் மக்கள் சார்ந்த முடிவுகள் எடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் நாட்டில் உள்ள ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்தும் விதமாக இந்த மாநாடு அமையும் என்று திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்களிடையே நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்பில் இன்று கலந்துரையாடுகிறார். இன்று மாலை சென்னை வழியாக அவர் புதுச்சேரி சென்றார். சென்னை விமான நிலையத்தில் தமிழக அமைச்சர் திரு தாமு அன்பரசன் அவரை வரவேற்றார். நாளை சிதம்பரம் செல்ல திட்டமிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் அங்கு தில்லை நடராஜர் கோவில் உள்ளிட்ட ஆன்மீக தலங்களுக்கு செல்கிறார். தற்கால சூழலுக்கு ஏற்ப புதிய சட்டங்களை கொண்டுவரும் முயற்சியில் மத்திய அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வைர விழா கொண்டாட்டங்களை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், உச்சநீதிமன்றம் நாட்டில் வலிமையான ஜனநாயகத்தை நிலைநாட்டியிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து சட்டங்களும் மாநில மொழிகளில் எளிமையாக மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் வெளியிடுவதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இதேபோன்று நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் மற்றும் உத்தரவுகளையும் எளிய வடிவில் மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக வெளியிட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வலிமையான நீதித்துறை கட்டமைப்பு வளர்ச்சி பெற்ற இந்தியாவுக்கு அடித்தளமாக அமையும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் புதிய கட்டிடப் பணிகளுக்கு மத்திய அரசு 800 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாக பிரதமர் கூறினார். மின்னணு நீதிமன்ற கட்டமைப்பின் 3ஆம் கட்ட பணிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக தெரிவித்த திரு நரேந்திர மோடி, நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களின் செயல்பாடுகளையும் இக்கட்டமைப்பின் மூலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நேரடியாக கண்காணிக்கும் வசதி கிடைக்கும் என்று தெரிவித்தார். விளையாட்டுத் துறையிலும் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் மாணவர்களுடன் நாளை தாம் கலந்துரையாட உள்ளதாக கூறினார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். மக்களுக்கு சேவை செய்வோர் மற்றும் சாதனை படைத்தோரை அடையாளம் கண்டு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாமக்கல்லில் இன்று பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியை அவர் மக்களோடு இணைந்து கேட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர் திரு பத்திரப்பன் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருப்பது தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர் வேளாண் புத்தாக்க நிறுவனங்களின் மையமாக மாறி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஜம்முவின் ஹிரா நகரில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் கருத்தரங்கு ஒன்றில் அவர் பங்கேற்று பேசினார். அப்போது உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், நாகாலாந்து போன்று ஜம்மு காஷ்மீரிலும் நறுமணப் பயிர்கள் உற்பத்தி பெருகியிருப்பதாகவும் இதனை பயன்படுத்தி இளையோர் சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார்.
பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் இன்று மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். ராஷ்டிரிய ஜனதாதள் உடனான கூட்டணி முறிவை அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரது ஐக்கிய ஜனதாதள் மீண்டும் இணைந்தது. இன்று மாலை நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் திரு நிதிஷ்குமார் 9வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். மேலும் பிஜேபி மற்றும் ஐக்கிய ஜனதாதள் கட்சியைச் சேர்ந்த 6 உறுப்பினர்கள் உட்பட 8 பேர் புதிய அரசின் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்களின் பயன்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய அரசின் திட்டங்களால் தாங்கள் அடைந்து வரும் பயன்கள் குறித்து இதில் பங்கேற்ற பயனாளிகள் தெரிவித்தனர். என்னுடைய பெயர் கோட்டீஸ்வரி. உஜ்வாலா திட்டத்துல மோடி அரசின் கீழ் இலவசமா எரிவாயு கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் அப்ளிகேஷன் கொடுத்தேன். எனக்கு இலவசமா ஷேன்பாகத்துல சிலிண்டர் கிடைச்சது, அடுப்பும் கிடைச்சது. இதுக்காக மோடி அரசுக்கு நான் மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஓபன் பண்ணிருக்கேன். அது எல்லாமே ஃப்ரீ சிலிண்டர் அப்ளை பண்ணிருக்கேன். எல்லாமே அப்ளை பண்ணிருக்கேன். அதுக்கு நான் வெளியே போய் பண்ணியிருந்தா 2000 3000 செலவாயிருக்கும். இங்க பண்ணா ஜீரோ பேலன்ஸ் எதுவுமே வாங்கல. காசு மோடி திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசுக்கு நன்றி. என் பேர் சத்யபாமா. நான் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ரெனியூல் பண்றதுக்காக வந்திருக்கோம். மத்திய அரசு முகாம் போட்டதுனால அதுல நாங்க புதுப்பிச்சுக்கிட்டேன். இது வெளியே எங்கன்னா போனா ரொம்ப நாள் ஆகும். இது வந்ததுனால எனக்கு சீக்கிரமா முடிச்சு கொடுத்தாங்க. மத்திய அரசுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சு. நாட்டின் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை காஞ்சிபுரத்தில் அமைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஞ்சிபுரம் அரசு புற்றுநோய் ஆராய்ச்சி மருத்துவமனையை 220 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக கூறினார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள மாதா வைஷ்ணவ் தேவி கோவிலில் நீண்ட வரிசை மற்றும் நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் வானொலி அலைவரிசை அடையாள பதிவு முறை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. பக்தர்களின் வசதியை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீ மாதா வைஷ்ணவ் தேவி தேவஸ்தான வாரியம் தெரிவித்துள்ளது. வடகொரியா கப்பலில் இருந்து பல்வேறு ஏவுகணைகளை ஏவி சோதனை நடத்தியதாக தென்கொரிய ராணுவம் இன்று தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் ஆயுத சோதனைகள் அமெரிக்கா, தென்கொரியா மற்றும் ஜப்பானில் பதற்றத்தை அதிகப்படுத்தியிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. வடகொரியாவின் சின்போ நகரத்திலிருந்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அங்கு ஏவுகணைகளை செலுத்தும் வகையிலான நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தென்கொரிய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதியன்று திட எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை வடகொரியா நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜெனிக் சின்னர் பட்டம் வென்றார். மெல்போர்னில் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை 3-6, 3-6, 6-4, 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார். உலகக்கோப்பை ஐவர் ஹாக்கி போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா சுவிட்சர்லாந்தை வென்றது. ஓமனில் நடைபெற்ற இப்போட்டியில் 9-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியா எகிப்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 28 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 246 ரன்னும் இரண்டாவது இன்னிங்ஸில் 420 ரன்னும் எடுத்தது. முதல் இன்னிங்ஸில் 436 ரன் எடுத்த இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 202 ரன் மட்டுமே எடுத்தது. இங்கிலாந்து தரப்பில் டாம் ஹாட்லே 7 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 327 ரன் என்ற இலக்கை அமெரிக்காவுக்கு நிர்ணயித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ப்ளோயம்ஃபோன்டைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற அமெரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 326 ரன் எடுத்தது. இந்திய அணி தரப்பில் அர்ஷின் குல்கர்னி 108 ரன் எடுத்தார். தொடர்ந்து பேட் செய்து வரும் அமெரிக்க அணி சற்று முன் வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 55 ரன் எடுத்துள்ளது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் மகாராஷ்டிரா 35 தங்கப்பதக்கங்களுடன் முதலிடம் பெற்றுள்ளது. தமிழகம் 28 தங்கம், 17 வெள்ளி, 29 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்கால சூழலுக்கு ஏற்ப புதிய சட்டங்களை கொண்டுவரும் முயற்சியில் மத்திய அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் வேளாண் புத்தாக்க நிறுவனங்களின் மையமாக மாறி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பீகார் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் இன்று மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜெனிக் சின்னர் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.